திரு ராஜகம்பீரம் அப்பாஸ், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கு? எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா, இல்ல திமுக சொல்லக்கூடிய விளக்கங்கள் ஏற்புடையதா? திமுக சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்பது அவங்களே குறிப்பிட்டது போல தனிநபர் செயல்பாடுகள் ஏறத்தாழ ரவுடிகள் மீது கடுமையான குற்றச்சட்டம் பாய்ந்தது, மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் என்கவுண்டர் செஞ்சாங்க. மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய அளவிற்கு ரவுடிகளை ஒடுக்குவதிலே திமுக அரசு ரொம்ப மூர்க்கமான நடவடிக்கை, சட்டத்தை தாண்டிய நடவடிக்கைன்னு கூட நான் என்கவுண்டரை சொல்லுவேன். அந்த மாதிரி நடவடிக்கைகள் மிக கடுமையாக எடுத்திருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது சட்டம் ஒழுங்கு இவர்கள் பாதுகாக்கவே இல்லை அப்படின்னு அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லலாமே தவிர உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் ரவுடிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சமூக விரோதிகள் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே நிலவுகிறது. இது தனிநபராக ஒருத்தன் போய் என்னை காதலிக்கல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிறன்னு ஒரு டீச்சரை போய் தனிப்பட்ட முறையில் திடீர்னு போய் கத்தி எடுத்துட்டு அதுவும் குழந்தைங்க முன்னாடி குத்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எமோஷனல் இடியட்டா இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய தனிநபர் செயல்பாடு. அதை அரசு முன்கூட்டியே தடுக்கணும்னா எப்படி தடுக்கணும்? அவன் கத்தியோட வருவேன்னு எப்படி அரசாங்கத்துக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும்? இது திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவம். அது மாதிரி தான் ஒரு தொழில் போட்டியில வழக்கறிஞர் மேல திடீர்னு தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்காத விஷயம். அப்ப இவங்க மேல எல்லாம் குற்றப்பதிவேடு முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, ரெண்டு இது. ஒன்னு, நீங்க சொன்ன அந்த தஞ்சாவூர் விஷயத்துக்கே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு துளியும் இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ளது திமுக அரசு அப்படின்னு சொல்லி. ஒரு அரசு பள்ளி, அரசுக்கு சொந்தமான இடத்துல ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கூட பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல அப்படின்னு இந்த கேள்வி ஒன்று வருது. இன்னொன்று, அந்த ஒசூர்ல வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம், அது பொது வெளியில எல்லாரும் சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில ஒருத்தர் கத்தி எடுத்து ஒரு வழக்கறிஞரை போய் அவர் வெட்டக்கூடிய அந்த துணிச்சல் பொதுவெளியில் எப்படி வருது? ஒரு தனிநபர்ல இல்ல ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு மறைவிடத்திலேயோ வச்சு நடந்தா கூட சொல்லலாம். பொதுவெளியில அப்படி வெட்டக்கூடிய அளவுக்கான தைரியம் எங்கிருந்து வருது அப்படிங்கறதான் கேள்வி. இல்ல அது இன்னொரு ரவுடி அந்த மாதிரி செஞ்சுட்டாரு அப்படின்னா பரவாயில்ல. இன்னொரு சக வழக்கறிஞர் அப்படிங்கிறப்ப அதுலயும் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இவர்கள் ஒரு பயிற்சி செய்யப்பட்ட ஒரு கூலிப்படை தாக்குதல் நடந்துச்சுன்னா இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நம்ம சேரோம். நீங்க தொழில் போட்டியே தனிப்பட்ட முறையில என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறா அப்படிங்கிற மாதிரியான தனிநபர் தாக்குதல்கள் வரம்பு மீறி நடந்திருக்கிறது. பொதுவெளியில நடக்கக்கூடாதுங்கிறது. நீங்க ஒரு உச்சபட்ச கோபத்துல வெளியில இருக்கிறவன் தனிப்பட்ட இடத்துல இருக்கமா குழந்தைகள் முன்னாடி ஏன் கொண்டா அந்த ஆசிரியரை தனிப்பட்ட முறையில் ஏன் கொள்ளல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவனுடைய வெறி அந்த நேரம் அவனுக்கு என்ன தோணி இருக்கோ அதை செய்யறான். அப்ப இது மாதிரி என்னன்னா சில காவல்துறை சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஏற்கனவே குற்றப்பதிவேடாக சில பேர் இருப்பாங்க. இந்த பகுதியில் இவங்க எல்லாம் ஆபத்தானவங்க, இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் செய்யக்கூடியவங்க. இப்ப நீங்க யாராவது முக்கியமான நாட்டினுடைய முக்கியமான தலைமை அமைச்சர் வர்றாரு அப்படின்னு சொல்லும் போது சில பேர் மேல முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ சில பேரால சட்ட ஒழுங்கு சீர்குலையும்ங்கிறது போலீஸ் ரெக்கார்டுல இருக்கிறவங்களை ஃபாலோ பண்றதுங்கிறது வேற. ஒவ்வொரு தனிநபருக்குமே நம்ம பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்றது நடைமுறை சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கு. அதான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கூட நீதிபதி தெரிவிச்சிருக்கிறார். அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது, இது தமிழ்நாடா கொலை நாடா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைக்கு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்களா? அப்ப அந்த கேள்வியில உள்ள நியாயத்தை எப்படி? அதாவது ஒரு கும்பல் வன்முறை நடக்கிறது, அரச பயங்கரவாதம் அரசாங்கம் அதற்கு உடந்தையாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல வேண்டுமானால் நம்ம அரசை கேள்வி எழுப்பலாம். அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அப்படின்னா நம்ம அரசை கேள்வி எழுப்பலாம். தனிநபர் செயல்பாடு, அவங்க கூலிப்பட கிடையாது, அவங்க பயிற்சி பெற்ற ரவுடிகள் கிடையாது. அப்படிங்கிறப்ப தனிநபர் படுகொலைங்கிறது எல்லா இடத்துலயுமே பங்காளி சண்டையில கத்தி எடுத்து குத்தி இருக்காங்க, சண்டையை விலக்கி விட போன இடத்துல போய் அடிச்சிருக்காங்க. நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்த முடியும். சரி, இது காலங்காலமா நடக்கிறது தான். இல்ல இது சுத்தி எங்க வருது பாத்தீங்களா? காவல்துறைக்கு வருது. காவல்துறைக்கு தலைமை யாரு அப்படின்னு சொல்லி அது முதலமைச்சர் கிட்ட போகுது. ஒன்றும் இல்லை, இப்ப பொங்கலூர் மணிகண்டன் கூட குறிப்பிட்டாரு, கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விஷயத்தில் 2 பேர் முதல்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் போது உடனே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. நேற்றைக்கு சிபிஐக்கு மாற்றும் போது உயர்நீதிமன்றம் காவல்துறை குறித்து என்னென்ன வார்த்தைகள் சொல்லுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். காவல் அதிகாரி ஓய்வு பெற்றிருக்காரு, அவற்றையும் நான் கேட்குறேன். அப்போ அப்படியான ஒரு நிலை, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அவரும் அவர் வீட்டு வாசலில் ரொம்ப நாளாக ஒரு திட்டம் தீட்டி அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி, தேசிய கட்சி மாநில தலைவராக இருக்கு. அப்போ இதையெல்லாம் ஏன் தடுக்க முடியல காவல்துறையால்? இதெல்லாம் முன்கூட்டியே ஏன் செயல்படுத்த முடியல? அப்போ நிர்வாக ரீதியாக அரசை நோக்கி கேள்வி எடுப்பதானே செய்வாங்க. அது கடைசியில் காவல்துறையிட்ட போய் முடியுதுன்னா அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க. அது தனிநபர் தாக்குதல், தனிநபர் வன்முறை அப்படிங்கிறது வேற.
தலைவர்கள் வந்து ஏற்கனவே அவங்களே பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளோடு இருக்கிறவங்க, அவங்க போலீஸ் பாதுகாப்பு கேட்கல. ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்களுடைய படுகொலை என்பது வேற. அதற்கு பின்னாடி சமூக சிக்கல்கள் இருக்கிறது, சாதிய பிரச்சனை இருக்கிறது, குடுக்கல் வாங்கல் இருக்கிறது, நிறைய சிக்கல்கள் அதற்குள்ள இருக்கு. அது வந்து பெரிய இடியாப்ப சிக்கலாக இருக்கிறது. உளவுத்துறை பணி என்ன ஏங்க, அவரே படை நடத்திட்டு தாங்க இருந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி ஆட்களை வச்சுட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அதை மீறி, அவருடைய கவனத்தை மீறி வந்து அப்படி நடந்துருச்சு அப்படிங்கறதா உண்மையை தவிர, அவர் வந்து பல பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இடத்துல இருந்திருக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா அவரு தான் பல பேரை பாதுகாத்து இருக்கிறாரு. அவரே பாதுகாக்க முடியாத நிலைமை என்பது ஒரு எதிர்பாராத ஒரு சூழலாக அது நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இது வந்து வெறும் உளவுத்துறையினுடைய தோல்வி, காவல்துறையினுடைய தோல்வினா, இப்ப நான் என்ன சொல்றேன், காவல்துறையில எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் கூட ஒரு 750 பேருக்கு ஒரே ஒரு போலீஸ் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, ஒரு புள்ளி வர சொல்லுது. அப்ப நீங்க வந்து 750 பேரை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு போலீஸ்காரர் இருந்தா பாதுகாத்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால எப்பொழுதுமே கல்வன் பெரிதா காப்பான் பெரிதான்னு ஒரு கேள்வி உண்டு. கல்வன் தான் பெரிது. நடைமுறையில எப்பொழுதுமே குற்றச்செயல்கள் செய்கிறவர்கள் நீங்க எவ்வளவுதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தாலும் அதை மீறி ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு காலம் பூரா. எதிர்கட்சியா இருக்கும் போது குற்றச்சாட்டு எழுப்புவது என்பது ஆரோக்கியமான விஷயம் தான். அதை நான் ஏற்கிறேன். ஜனநாயக ரீதியாக அதான் அவரும் கேட்கிறார். திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக நடைபெற்ற எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்குல பட்டியலிட்டு இன்னைக்கு தனிப்பட்ட காரணங்கள் பட்டியலிடுறது வந்து அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு உத்தியான்னு கேட்கறாங்க. தப்பிக்கக்கூடிய உத்தி இல்லைங்க, அதுதான் ஜனநாயக கடமை. எதிர்கட்சியா இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும். இந்த அரசாங்கம் வந்து ஒரு தனிநபர் பயங்கரவாதம் ஒண்ணு, எதிர்கட்சி கேள்வி கேட்கல, திமுகவுடைய ரெஸ்பான்ஸ் அவர் கேட்கிறாரு. அதிமுக தரப்புல இருந்து குற்றவாளிகளை வந்து கைது செய்ய மறுக்கிறாங்களா அப்படின்னா சொல்லுங்க, அரசினுடைய தவறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குற்றவாளிகளை உடனடியா அந்த ஆசிரியை கத்தி குத்து நடத்தினவரை, கொலை செய்தவரை உடனடியா கைது செய்யறாங்களா? சட்ட நடவடிக்கை தானே செய்ய முடியும். மறுபடியும் அவர் மேல நம்ம கத்தி குத்து போட முடியாதுல்ல. அப்ப சட்டப்பூர்வமாக என்ன தண்டனை பெற முடியுமோ அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? அதுதான் அரசினுடைய வேலையை தவிர, அரசு வந்து முன்கூட்டியே வந்து அவர் இந்த இடத்துக்கு வருவாருங்கிறத எப்படி கணிக்க முடியாது, நடைமுறை சாத்தியம் கிடையாது. இதனால இது மாதிரியான எமோஷனலான படுகொலைகள், தனிநபர் தாக்குதல்கள், தொழில் போட்டியில நடக்கிற விஷயங்கள், இப்படி பல விதமான காரணம் இருக்கிறது. அதற்கு பின்னாடி பெரிய சமூக சிக்கல்களும் இருக்கிறது. பல பேர் வந்து என்னன்னா, இன்றைக்கு வாழ்வாதாரங்கள்ல பின்தங்கியவர்கள், பல பொருளாதார ரீதியான குற்றங்கள், பல காரணங்கள் இருக்கிறது. அது வெறுமனே நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்பு உள்ள அந்த சம்பவத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அதற்கான பின்புலம் எங்கிருந்து தொடங்குகிறது? இப்ப ஒரு பெண்ணு வந்து காதலை ஏற்க மறுக்கிறானா, அவளை போய் கத்தி வச்சு ஒருத்தன் குத்துறானா, அந்த உளவியல் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? ஒரு ஆம்பளை சிங்கம் அப்படின்னு வீட்டுல சொல்லி வளர்க்குறாங்க, ஒரு ஆணை வந்து ஆணாதிக்கத்தோட வளர்க்கறத இயல்பானதா செய்யறோம். அப்போ ஒரு பெண் வந்து தன்னை மறுத்தால்னா நாகரிகமாக விலக்கி கொள்ளணும், நம்ம விளையிடணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம குடும்ப அமைப்புகள்ல சொல்லி கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. சமூக சிக்கலா நீங்க சமூக சிக்கல் தான். அது வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அதை வெறும் சட்டம் ஒழுங்கா பார்க்கிறது அப்படிங்கிறது அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படலாம். ஆனால் யதார்த்தத்துல என்னவா இருக்குன்னா, ஆண்கள் வந்து என்ன தவறு வேணாலும் செய்யலாம், பெண்கள் தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் நம்ம குடும்ப அமைப்புகள்ல சொல்றோம். அதனால இந்த வன்முறைக்கான உற்பத்தி மையங்களாக குடும்பங்களே இருக்கிறது, ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறது. பல திரைப்படங்கள்ல இது ஹீரோயிசமாக இருக்கிறது, தன்னை வந்து விரும்பாதவளை வந்து ஆசிட் அடிக்கிறத வந்து ஒரு ஹீரோயிசமாக இருக்கிறது. பலவிதமான சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. நீங்க சொல்றது தஞ்சாவூர் இஷ்யூல மட்டும்தான், மற்ற இஷ்யூஸ்ல வந்து அதோட நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? இப்ப வேலூர்ல ஒரு 3 பேர் மது போதையில ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை நேற்று பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து இயற்கை உபாதைக்காக போகும்போது. அப்போ இந்த மாதிரியான பல சிக்கல்களும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதையும் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். ராஜகம்பீரம் பாஸ், இப்போ தமிழ்நாட்டு காவல்துறையில் அதீதமான தலையீடுகள் இருக்கா? இப்போ டாக்டர் அன்புமணி அறிக்கையிலையும் அதுதான் இருக்குது. காவல்துறைக்கு நிறைய எஜமானர்கள் இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு பல எஜமானர்கள் இருக்கிறார்கள். காவல்துறையின் பின்னடைவுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு அதிமுக தரப்புல, பாமக தரப்புல இந்த கருத்து ஏன் வருது? ஏன் இப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எல்லா கட்சிக்காரங்களும் கைது செய்யப்பட்டாங்களே, அரசியல் தலையீடு இருந்தால் அப்படி வந்து பல கட்சிகள்ல இருந்து கைது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ எப்படி எல்லா கட்சிக்காரர்களுக்குமே யார் குற்றம் செய்தாலும் அவங்க சட்டத்தினுடைய நடவடிக்கையினுடைய அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அரசினுடைய தலையீடு அதற்குள்ள இல்லை என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கிறது. அதனால இது ஒரு வசதியாக வந்து எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, காவல்துறையை வந்து நியாயப்படுத்துறோங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து தலையிடுறாங்க அப்படின்னு அவர் கூட உதாரணம் குறிப்பிடுகிற போது கூட ஜெயலலிதா ஆட்சி காலத்தை தான் அவர் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில காவல்துறை சுதந்திரமா எடப்பாடி கட்டுப்படல, அவர் எடப்பாடி எல்லாம் குறிப்பிடல. அவரு அப்போ ஜெயலலிதா காலத்துல மட்டும் இருந்துச்சுன்னு சொல்றாரான்னு நினைக்கிறேன். இப்ப திமுக ஆட்சியில ரொம்ப அந்த தலையீடு அதிகமாயிருச்சு. அதனாலதான் மாநில ஆட்சியில அந்த தலையீடு இல்லாததுனாலதான் குற்ற பின்னணி கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வந்து திமுக காரர்கள் மேலேயே நிறைய வழக்கு பாய்ந்து இருக்கிறது. அதையும் சேர்த்து பார்க்கணும். அதையும் நான் சொல்றேன். ஆளுங்கட்சி தலையீடு இருந்தா திமுக காரர் மேல எப்படி வழக்கு பாய முடியும்? எல்லாருமே வழக்கு பாய்ந்து இருக்கிறது உண்மை.
கள்ளச்சார விஷயத்துல திமுக சேர்ந்து தொடர்பு தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. கள்ளச்சார விஷயத்துல யாருக்கு தொடர்புங்கிறீங்க? சிபிஐ விசாரணைக்கு ஏன் பயப்படுறாங்கிறீங்க? காரணமே இதுதான். கள்ளச்சாராய் வந்து நான் வந்து 30 வருஷமா இருக்கேன், மறுக்கவே அதுல இல்லை. கைது ஆனால் செய்யப்பட்ட இன்றைக்கு எல்லா கட்சியினுடைய முக்கியமான சில ஸ்டிக்கர் அவங்க வீட்டுல இருந்ததுங்க. ஓகே அதுல ஓகே. தொடர்பு இல்ல, இருக்கிறது இல்ல, தான் நான் உண்மை. வரேன். திமுக தலையீடு இருந்தது இல்லை பாருங்க. ஓகே ஓகே மணிகண்டன் அவர் பேசிட்டு அதனால எப்பொழுதுமே ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒரு நடவடிக்கை. அந்த இடத்துல தான் பார்க்கிறோம். நிச்சயமாக வந்து இந்த ஆட்சிக்கு வந்து நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் இங்கு நடைமுறையாக இருக்கிறது. இப்ப இல்ல கூட அவர் திரும்ப திரும்ப முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் மகிழ்ச்சிக்கு இதெல்லாம் பின்னடைவா போய் முடியாது. ஏன்னா தினம் தினம் சமீபத்தில் எடுத்து பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள் அதிகமா திமுக மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் என்பது சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாம் பின்னடைவா போய் முடியாதா? அதாவது இன்றைக்கு ஆர்.எஸ். பாரதி அறிக்கையில கூட அது இருக்கிறது. 2020 நடந்த கொலைகளோடு இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது பாதி அளவாக அது குறைந்திருக்கிறது. ஒரு 1400 கொலைகள் வரைக்கும் அதிமுக ஆட்சியில 2020 நடந்தது. 1672. இப்ப ஜூன் 30 வரை திமுக ஆட்சியில 792. ஆமா, பாதி அளவு குறைந்து இருக்கிறதுங்கிற புள்ளி விவரத்தையும் அவர் சொல்றாரு. இன்னும் பாதி அதையும் நம்ம வருஷம் சேர்த்து சிந்திக்க வேண்டிய இன்னும் பாதி வருஷம் முதலமைச்சர் சொல்றீங்க. ஆமாங்க. சார், ஒரு தம்பி சார் ஒரு நிமிஷம். இதை சொல்றது முதலமைச்சர் சொல்லணுங்க. எடப்பாடியே சொல்லுவாரு, ஸ்டாலின் சொல்லுவாரா? சொல்றது ஆர்.எஸ். பாரதி எப்படி சார் சரியா இருக்குது? சரி ஓகே ஓகே பேசுங்க. வேற கட்சிக்காரர் மாதிரியே பேசுறீங்க எல்லாருமே. அது சரி, எனக்கு கட்சிக்காரர் புரியல. அவங்க சொல்லணுமா? செய்தி தொடர்பாளர் மூலமா தாங்க அவர் பேசுவாங்க. சொல்லுங்க. எல்லா கட்சியிலயுமே சரி. எல்லாத்துக்குமே முதலமைச்சர் வந்து பேசணும்னு சொல்றாரு. இது என்ன வகையான நியாயம் எனக்கு புரியல. சரி செய்தி தொடர்பாளர் ஓகே ஓகே மணிகண்டன் ஓகே ஓகே ஆர்.எஸ். பாரதி ஏதோ அவர் பேசட்டும் முடியும் முடியும். ஆர்.எஸ். பாரதி அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளருங்க. அவங்க கட்சியினுடைய அறிக்கையை தான் அவர் சொல்ல முடியும். அவர் சொந்த கருத்து சொல்ல முடியுமா அவரால? அவங்க கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை சொல்ல முடியும். சரி கட்சி இதை மணிகண்டன் பேசக்கூடாது. இருங்க அவர் பேசட்டுங்க. உங்க நேரத்துல பேசுங்க. அப்ப கட்சி இதை பேசக்கூடாது என்பதை செய்தி தொடர்பாளர் பேசிவிட முடியாது. அதனால அது அரசினுடைய கருத்து தான், அரசினுடைய குரல் தான். அது தந்திரமா அது ஆர்.எஸ். பாரதி ஏதோ தனிமைப்படுத்தி அவர் வேற கட்சிக்காரர் மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் அல்ல. இன்றைக்கு வந்து என்னன்னா, ஒரு குற்றம் நிகழ்ந்ததற்கு பின்பு நாம் தண்டனைகளை குறித்து நம்ம பேசுகிறோம். குற்றமே நிகழாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்குகிற பொறுப்பு எல்லா கட்சிக்கும் இருக்கு. அது வெறுமனே ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கு, என் கட்சிக்கு கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அது மதுவினால வரக்கூடிய தகராறாக இருக்கலாம், அல்லது இது மாதிரியான காதல் படுகொலையா இருக்கலாம், வழக்கறிஞர் தாக்குதலா இருக்கலாம். எல்லாவற்றிற்கு பின்னாடியும் மனிதர்களை வந்து ஒரு வெறி பிடித்தவர்களாக மாற்றக்கூடிய எல்லாவற்றிலுமே நுகர்வு வெறி வந்து அதிகமாக இருக்கிற இந்த சமகாலத்துல மனிதர்கள் எல்லாருமே வந்து நான் தான் வந்து முதன்மையானவன் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதனால மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறியை வந்து அதீத தன்மையை வந்து குறைக்க வேண்டிய ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி அனைவருக்குமே இருக்கிறது. சமூக இயக்கங்களுக்கு அது பெரிய பொறுப்பு இருக்கு. நன்றி நன்றி. சுருக்கமா முடிங்க மணிகண்டன், எனக்கு நேரம் இல்ல. ஒண்ணும் இல்ல சார், இந்த பிரச்சனை வந்த உடனே முதலமைச்சர் வேண்டாம், துணை முதலமைச்சரோ டிஜிபியோ சென்னையிலுக்கு வந்து பத்திரிகையில வரவழைச்சு இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாங்கன்னா யாருக்கு பிரச்சனையே இல்ல. பள்ளிக்கூடத்துல நடந்த படுகொலைக்கு உடனே பள்ளி கல்வி அமைச்சர் நேரடியா போயிருக்காருங்க. அவரை ஏத்துக்க மாட்டீங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து உடனே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரா இல்லையா? உங்க கேள்வியை பதிஞ்சிட்டீங்க, மக்கள் பார்த்திருப்பாங்க. ஓகே புரியுது எனக்கு. நன்றி.